மதுராபுரின்னு ஒரு வளமான நாடு இருந்தது. அந்த நாட்டோட அரசர் ரொம்ப சிறப்பாக ஆட்சி நடத்திட்டு வர்றார். அவருக்கு ஒரு ஆசை, வரப்போகிற தன்னோட பிறந்த நாள் அன்னைக்கு நாட்டு மக்களுக்கு அவங்க என்னெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அதையெல்லாம் கொடுக்கறதுன்னு. எல்லா பிறந்த நாளுக்கும் கொடுக்கறது தான், ஆனால் இந்த தடவை மக்களோட ஆசையை நிறைவேற்றணும்னு முடிவு பண்ணுறார். அதன்படி நாடு முழுக்க ஆட்களை விட்டு செய்தி அனுப்புகிறார். அதாவது மன்னரோட பிறந்த நாள் அன்னைக்கு நேரில் வந்து வாழ்த்திட்டு யார் யாருக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் கேட்டு வாங்கிட்டு போகலாங்கிறதான் அந்த அறிவிப்பு. ஒரே நாளில் தந்து முடிக்க முடியாதுங்கிறதுனால 7 நாளைக்கு தரப்போகிறதா தகவல் சொல்லிட்டாங்க. நாட்டு மக்களும் எல்லாரும் மன்னரோட பிறந்த நாளை எதிர்பார்த்து ஆவலோட காத்துட்ருக்காங்க. குறிப்பிட்ட நாள் வந்தது. அரண்மனைக்கு முன்னால் பயங்கர கூட்டம். 7 நாளும் தரத்தான் போகிறாங்க. ஆனால் தாமதமாக போனால் எங்கே நமக்கு எதுவும் கிடைக்கலனா என்ன செய்யறதுன்னு நாள்லேயே வந்து குவிஞ்சிட்டாங்க. மன்னர் கையாலேயே தரணுங்கிறதுனால வரிசையில் வந்து நின்ன எல்லா மக்களுக்கும் அதே நாளில் தர முடியலை. அடுத்த நாள் வர சொல்லிட்டாங்க. அடுத்த நாளும் தொடருது, அடுத்த நாளும் தொடருது. இப்படியே ஒரு வாரமாக கொடுக்குறார். அரசர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார். இருந்தாலும் இதுக்கு நடுவில் ஒரு சின்ன சந்தேகம். நாட்டு மக்கள் அத்தனை பேரும் வந்து வாழ்த்திட்டு பரிசு வாங்கிட்டு போனாங்களா அப்படிங்கிறது தான். அமைச்சர்கிட்ட தன்னோட சந்தேகத்தை சொல்கிறார். அமைச்சரும் அரசரோட சந்தேகத்தை தீர்க்கலான்னு ஒரு குதிரை மேலேறி நாட்டை சுற்றி பார்த்துட்டு வரலான்ட்டு போகிறார். அங்கே ஒரு இடத்துல ஒரே ஒரு இளைஞன் மட்டும் உழவு மாடுகளை வச்சு நிலத்தை உழுதுட்டு இருந்தான். இவருக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இது, நாடே அரண்மனைக்கு முன்னால் வரிசையில் நிற்கிது, இவன் பாட்டுக்கு இவன் வேலையை பார்த்துட்டு இருக்கானே, ஒருவேளை நாளே வந்து வாங்கிட்டு வந்துட்டானோ அப்படின்னு ஒரு யோசனை. சரி, எதுக்கும் கேட்டுக்கலாமே அப்படின்னு முடிவு பண்ணி, ஏன்பா, அரசர் பிறந்த நாளுக்கு நேரில் வந்து வாழ்த்துறவங்களுக்கெல்லாம் வேணுங்கிறத கொடுத்து அனுப்புகிறாங்களே, நீ போகலையா அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அவன், ஐயா, நேரில் போய் வாழ்த்தணும் தான், ஆனால் வேலை இருக்கே, அதனால் அரசர் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு இங்கிருந்தே சாமியை வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு அமைச்சரும் அரசர்கிட்ட போய் தகவலை சொல்லிட்டார். சில மாதங்களுக்கு அப்புறமா வரிப்பணம் வாங்க போன ஆட்கள் வெறுங்கையோட திரும்பி வர்றாங்க. அரசருக்கு அதிர்ச்சி. என்ன நடந்ததுன்னு அரசர் கேட்குறார். அதுக்கு அவங்க, அரசே, நாட்டு மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட சோம்பேறித்தனம். சுகமாக இருந்து பழகிட்டாங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் பிறந்த நாளுக்கு வேண்டிய அன்பளிப்புகள் வழங்கப்படும்னு அறிவித்த நாள்ல இருந்து யாருமே வேலை செய்யலை. அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போன செல்வங்களை எல்லாம் பயன்படுத்தி வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்தியிருக்காங்க. எப்பவும் போல அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் செய்ய தவறிட்டாங்க. நேரத்துக்கு உழவு செய்யலை, விதைக்கலை, காடுகளை எல்லாம் பராமரிக்கலை. அதனால் அவங்களுக்கு வழக்கமாக வர்ற வருமானம் நின்று போச்சு. ஆனால் ஒரே ஒரு இளைஞன் மட்டும் சரியான நேரத்தில் உழுது தொடர்ந்து தன்னோட கடமையை சரியாக செஞ்சதால் தானியங்கள் அமோகமாக விளைஞ்சிருக்கு. உங்களுக்கு தர வேண்டிய பங்கை அவனே நேரில் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த இளைஞனும் வந்து சேர்றான். அரசே, உங்களுக்கு சேர வேண்டிய பங்கையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன், அதை கொடுத்துட்டு உங்களை வாழ்த்தி வணங்கிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்கிறான். அரசரும் அமைச்சர் சொன்ன இளைஞன் இவன் தானே புரிஞ்சுக்கிறார். இவனை மாதிரி கடமையிலிருந்து தவறாத ஒருத்தங்கிட்ட நாட்டை ஒப்படைச்சா நாடு மிகச் சிறப்பாக இருக்கும்னு வாரிசு இல்லாத தன் நாட்டுக்கு அவனை இளவரசன் ஆக்கிட்டார். பாருங்க, யார் என்ன கேட்டாலும் கொடுத்த அரசர் எதையுமே எதிர்பார்க்காம தன் கடமையே கண்ணா இருந்த இளைஞனுக்கு நாட்டையே கொடுத்துட்டார். அது மாதிரி தாங்க, இறைவனும் தங்கிட்ட யார் என்ன வேண்டுனாலும் கொடுப்பாரு. ஆனால் எதையுமே எதிர்பார்க்காம செய்யும் தொழிலே தெய்வம்னு இருக்கிறவங்களுக்கு தன்னையே கொடுப்பாரு. நீங்களும் உங்கள் கடமையிலிருந்து என்னைக்கும் தவறாதீங்க.